நோக்கி அவன் அழுகிறான். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், மகனே, நீ நடந்து வரக்கூடிய இடத்துல நான் உன்னுடைய கரங்களை பிடித்து நான் உன்னோடு கூட நடந்து வந்தேன். இந்த இடத்தை நீ தனியாக கடக்க முடியாது என்று நான் அறிந்தபோது, நான் அதை கண்டு கொண்டபோது உன்னை தூக்கி சுமந்து நானே அந்த பாதையை கடந்து வந்தேன். நீ கடந்து வந்த அந்த பாதை நானே கடந்து வந்த பாதை. நீ கண்ட காலடி தடங்கள் அது உன்னுடைய காலடி தடங்கள் அல்ல, உன்னை சுமந்து கொண்டு வந்த என்னுடைய காலடி தடங்கள் என்று சொன்னார். அப்பொழுது அவன் ஆண்டவரே, அவன் அந்த கனவிலிருந்து விழித்து கொள்ளுகிறான். ஆண்டவரே, என்னோடு கூட நான் கடக்கக்கூடாத பாதையிலும் நீர் என்னை கடத்தி செல்லுகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறீர் என்று சொல்லி அவன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினான். அன்பானவர்களே, இது ஒரு கனவாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது. நம்மை தூக்கி சுமக்கிற தேவன் எப்பொழுதும் நம்மோடு கூடவே இருக்கிறார். நம்முடைய உபத்திரவங்களை நாம் பெரிதாக நினைத்து கொண்டிருக்கலாம், ஆனால் நம்முடைய உபத்திரவங்களை, நம்முடைய பாரங்களை சுமக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார் என்று சொல்லி நாம் கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் நாம் தைரியப்பட வேண்டும். பாருங்கள், கோலியாத்தை பார்த்து சவுல் அஞ்சின போதும் அந்த தாவீது கோலியாத்துக்கு எதிர்கொண்டு போய் தேவ பலத்தோடு அந்த கோலியாத்தை வீழ்த்தி அவன் நித்திய மகிமையை பெற்றுக்கொண்டான். பாருங்கள், சாரிபாத்தூர் விதவையுடைய அந்த பொருளாதார பஞ்சத்தை மாற்றி ஆண்டவர் ஒரு உயர்வை கட்டளையிட்டார். பாருங்கள், ஒரு குறைவும் இல்லாமல் அந்த விதவை தாயை அந்த பஞ்சகாலம் முழுவதும் ஆண்டவர் போஷித்தார். பெரும்பாடுள்ள ஸ்திரீயுடைய அந்த வியாதி என்ற பாரத்தை நீக்கி அவளை ஆண்டவர் அந்த சுகமாய் ஆண்டவர் வாழச் செய்தார். அதே மாதிரி அன்னாளுடைய குழந்தை இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த குடும்ப பாரத்தை மாற்றி சாமுவேலை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்ததாக நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இன்றும் நாம் எதிர்காலத்தை குறித்து நாம் கலங்கி கொண்டிருக்கலாம். அன்பானவர்களே, அந்த பேதுரு எதிர்காலத்தை குறித்து கலங்கி கொண்டிருந்தபோது அந்த பேதுருவின் அந்த வாழ்க்கை பாரத்தை மாற்றி அவனை ஒரு அப்போஸ்தலனாக ஆண்டவர் மாற்றினார். இன்றும் நாம் ஏதோ ஒரு பாரத்தினால், நாம் கவலையினால் நாம் கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய சூழ்நிலையை, நம்முடைய கவலையை, நம்முடைய கண்ணீரை மாற்ற நம்முடைய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் நம்மை கரம் பிடித்த தேவன், அவர் ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டார். சங்கீதம் 52 அதிகாரம் 22 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேலுன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். நம்முடைய பாரங்களை நாம் சுமந்தது போதும். நாம் அந்த பாரங்களை நாம் தேவனிடத்தில் அர்ப்பணிக்கும்போது அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். உபத்திரவங்களை காட்டிலும் நம்முடைய தேவன் உபத்திரவங்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதை காட்டிலும் நம்முடைய தேவன் அதைவிட பெரியவராக இருக்கிறார். ஆகவே இந்த உபத்திரவங்கள் நீங்கி நமக்கு நித்திய மகிமை உண்டாகும், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு பாடலை கூட நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. அந்த பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கொடும் வறுமையிலுடன்றாலும், கடும் பசிதனில் வாடினாலும், கொடும் வறுமையிலுடன்றாலும், கடும் பசிதனில் வாடினாலும், அன்று எலியாவை போஷித்தவர்
இன்று உன் பசியாற்றிடாரோ? அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசியாற்றிடாரோ? கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் பிழைப்பான் விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசியே பதறாதே. பெரும் நோய்தனில் காலங்கிடாதே, பாசத்தால் உன்னை சோதிப்பாரே. பெரும் நோய்தனில் காலங்கிடாதே, பாசத்தால் உன்னை சோதிப்பாரே. திமிர்வாதத்தால் அசைவற்றவன் தேவதயவினால் நடக்கலையோ? திமிர்வாதத்தால் அசைவற்றவன் தேவதயவினால் நடக்கலையோ? கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் பிழைப்பான் விசுவாசியே பதறாதே. தந்தை தாயுன்னை வெறுத்திட்டாலும், வந்த பாசங்கள் அருந்திட்டாலும், தந்தை தாயுன்னை வெறுத்திட்டாலும், வந்த பாசங்கள் அருந்திட்டாலும், நிந்தை தாங்கிட்ட தேவன் உன்னை சொந்த கரங்களால் அணைத்து கொள்வார். நிந்தை தாங்கிட்ட தேவன் உன்னை சொந்த கரங்களால் அணைத்து கொள்வார். கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசியே பதறாதே. வாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசியே பதறாதே. தேவன் கைகளும் குறுகிடாதே, தேவ வாக்குகள் மாறிடாதே. தேவன் கைகளும் குறுகிடாதே, தேவ வாக்குகள் மாறிடாதே. கண்கள் தூங்காது தினம் காத்திடும் கர்த்தர் ஒருபோதும் கைவிடாரே. கண்கள் தூங்காது தினம் காத்திடும் கர்த்தர் ஒருபோதும் கைவிடாரே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால்
நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எபேசியர் 4வது அதிகாரம் 23, 24 வசனங்களை நாம் வாசிக்கலாம். எபேசியர் 4வது அதிகாரம் 23, 24 வசனங்கள். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்கு வாங்கி கொடுத்த விலையுயர்ந்த புதிய ஆடையை அவன் ஆலயத்திற்கு செல்லும் போதும் அவன் விசேஷ நிகழ்ச்சிக்கு செல்லும் போதும் அவன் அதை அணிந்து கொள்வான். ஆனால் அவன் வீட்டில் இருக்கும்போது, நண்பர்களோடு இருக்கும்போது, அந்த புதிய விளையாட செல்லும்போது அதெல்லாம் அந்த புதிய உடையை கழற்றி வைத்து விட்டு பழைய ஆடையை அணிந்து செல்வான். பொதுவாக அவன் தகப்பன் வாங்கி கொடுத்த புதிய உடையை அவன் விசேஷ நிகழ்ச்சிகளுக்கு செல்வதற்காக அவன் அணிந்து கொள்ளுகிறான். அதற்காக பழைய வஸ்திரத்தை வீட்டில் இருக்கும்போது பழைய வஸ்திரம் அணிந்து கொள்ளுகிறான் என்று பொதுவாக நாம் மனிதர்கள் சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் தன்னுடைய மகன் அழுக்கு வஸ்திரத்தை உடுத்தக்கூடாது என்பதற்காகத்தான் தகப்பன் தன்னுடைய மகனுக்கு விலையுயர்ந்த புதிய உடையை வாங்கி கொடுத்தார். ஆனால் அவன் நண்பர்களோடு செல்லும்போது அந்த புதிய உடை அழுக்கடைந்து விடுமென்று சொல்லி அவன் பழைய உடையையே அணிந்துவிட்டு அவர்களோடு செல்வான். அப்படி என்றால் நண்பர்களோடு செல்லும்போது புதிய உடை அழுக்கடைந்து விடுமென்றால் அவன் நண்பர்களோடு அவன் தேவையற்ற இடத்திற்கு, அசுத்தமான இடத்திற்கு செல்லுகிறான் என்பதுதான் தெளிவாகிறது. அன்பானவர்களே, நாம் அணிந்து கொள்ளுகிற ஆடையை நாம் அவ்வப்போது மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் தேவன் நமக்கு கொடுத்த அந்த இரட்சிப்பின் வஸ்திரத்தை, தேவனுடைய குணாதிசயத்தை நாம் இடத்துக்கு இடம் மாற்றி வெளியிலே சென்றால் ஒரு வேஷம், ஆலயத்திற்கு செல்லும்போது ஒரு வேடம். இப்படி இருந்தால் நமது வாழ்க்கை மாய்மாலம் உள்ளதாக காணப்படும். நாம் விரும்பியதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்கள் இந்த உலகத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் பரலோகத்துக்குரிய தெய்வீக சுபாவங்களை தரித்து கொள்ளுகிறவர்கள் தேவனுக்குரியவர்களாகவே காணப்படுவார்கள். அன்பானவர்களே, ஆகவே நாம் எங்கு சென்றாலும் தேவ சாயலை தரித்து கொள்ளுகிறவர்களாக நாம் காணப்படுவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கும்படியான வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். நேற்றைய தினம் வாசித்த அதே அதிகாரம், எரேமியா 23. என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தை மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு விரோதமாக சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் என் ஆடுகளை பராமரியாமல் அவைகளை சிதறடித்து அவைகளை துரைத்து விட்டீர்கள். இதோ நான் உங்கள் பேரில் உங்கள் செய்கைகளின் பொல்லாப்புக்கேற்ற தண்டனையை உங்கள் மேல் வருவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் என் ஆடுகளின் மீதியாய் இருப்பவைகளை துரத்தி இருந்த எல்லா தேசங்களிலும் இருந்து சேர்த்து அவைகளை திரும்ப அவைகளின் தொழுவங்களுக்கு கொண்டு வருவேன். அப்பொழுது அவைகள் பழுகி பெருகும். அவைகளை மேய்க்கத்தக்கவர்களையும் அவைகள் மேல் ஏற்படுத்துவேன். இனி அவைகள் பயப்படுவதும் இல்லை, கலங்குவதும் இல்லை, காணாமற் போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா இரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடம் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. ஆதலால் இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணாமல் இஸ்ரவேல் வீட்டின் சந்ததியாரை தங்கள் சுய தேசத்தில் குடியிருக்கும்படிக்கு வடதேசத்திலும் நான் அவர்களை துரத்தியிருந்த எல்லா தேசங்களிலும் இருந்து அழைத்து வழிநடத்தி கொண்டு வந்த கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார்.
தீர்க்கதரிசிகளின் மித்தம் என் இருதயம் என் உள்ளத்திலே நொறுங்கியிருக்கிறது, என் எலும்புகளெல்லாம் அதிருகிறது. கர்த்தர் நிமித்தமும் அவருடைய பரிசுத்த வார்த்தைகளின் நிமித்தமும் நான் வெறித்திருக்கிற மனுஷனைப் போலவும் மதுபானம் மேற்கொண்டவனைப் போலவும் இருக்கிறேன். தேசம் விபச்சாரக்காரரால் நிறைந்திருக்கிறது, தேசம் சாபத்தினால் துக்கிக்கிறது. வனாந்தரத்தின் மேய்ச்சல்கள் வாடிப்போகிறது, அவர்கள் ஓட்டம் பொல்லாதது, அவர்கள் பலன் அநியாயமாயிருக்கிறது. தீர்க்கதரிசியும் ஆசாரியனும் மாயக்காரராய் இருக்கிறார்கள், என் ஆலயத்திலும் அவர்களுடைய பொல்லாப்பை கண்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆதலால் அவர்கள் வழி அவர்களுக்கு இருட்டிலே சறுக்கலான வழியாய் இருக்கும், துரத்துண்டு அதிலே விழுவார்கள்.